இனிமேல் ஹெல்த் அப்படின்னா மனிதனுடைய நலம், இல்லைன்னா மாட்டினுடைய நலம், இல்லைன்னா புட்களினுடைய நலம், இல்லைன்னா காய்கறிகளினுடைய நலம்னு பிரித்து பார்க்க முடியாது. இனிமேல் எல்லாம் நலமாக இருந்தால்தான் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஃபண்டமெண்டல் விஷயம். அது என்ன, எல்லாம் நலமாக இருந்தால் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். நான் நலமாக இருக்கணும்னா எனக்கான சாப்பாடு, சிறுதானியம், நல்ல காய்கறிகள், இல்லை நல்ல புலால் உணவுன்னு அது மட்டும் நலமா இருந்தால் பத்தாது. நான் இங்கே நலமாக பேச வேண்டும் என்றால் இங்கே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய, மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மரங்களினுடைய வேர் முடிச்சுக்கள், குட்டி குட்டி சல்லி வேர்கள் இந்த மண்ணுக்குள்ள ஓடி இருக்கும். அந்த சல்லி வேர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா இருக்கணும். அவைதான் இங்க இருக்கக்கூடிய காய்கறிக்கும் கீரைக்கும் எல்லா சத்துக்களையும் எடுத்து வரக்கூடிய வேர்கள் முடிச்சில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நலமா இருக்கணும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கணும். அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை உறிஞ்சு வரக்கூடிய தேன் சிட்டு நலமா இருக்கணும். மேல பறக்கக்கூடிய பறவை நலமா இருக்கணும். இங்க இருந்து 300-400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலில் இருக்கக்கூடிய பேர் தெரியாத பல்வேறு மீன்கள் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமா இருந்தா தான் நாமக்கல்ல நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். அதுதான் ஒன் ஹெல்த், ஒற்றை நலம். இனிமேல் எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த திட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் போட்டாலும் அது ஒன் ஹெல்த்துக்கு சரியா இருக்கா அப்படின்னு யோசிச்சு தான் எந்த திட்டம் இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று உலகமே புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. நண்பர்களை, யோசிச்சு பார்த்திருப்போமா இப்படியான மழையை? ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்ச சென்னையில, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்ச திருநெல்வேலியில. தூத்துக்குடியில் இருக்கிறவங்கலாம் அந்த மழை பெஞ்சப்ப என்னுடைய நண்பர்கள் நிறைய, எனக்கு திருநெல்வேலி ஊர், அங்கே இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு என்னை கேட்பாங்க, என்னடா சென்னை இப்படி முங்கிருச்ச, இவ்வளோ தண்ணி இருக்க, எங்கள் ஊர்லாம் பிரச்சனையே கிடையாதுடா, நம்மலாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க. ஒரே வாரம், ஒரு வாரம் இங்கே டிசம்பர் 10ஓட 10-12 அடிச்சு முடிஞ்சது. அங்கே அடுத்த 10 நாளில் அடிச்சு ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை. நினைச்சிருப்போமா? கொட்டி தீர்த்த மழை. ஏன் இப்படி கொட்டுகிறது? சென்னையிலேயே இப்படி கொட்டுது? இவ்வளவு பெரிய மழை. இந்த மழை வந்து மான்சூன் காலம், மழை பெய்யும், காலகாலமா தெரிஞ்ச விஷயம். ஆனால் இனிமேல் மான்சூன் கிடையாது என்று விட்டார். இனிமேல் மான்சூன் காலம் கிடையாது, புயல் காலம் தான். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சில மாவட்டங்கள்ல மழை பொய்க்கிறது. சொல்ல போனா இப்போ பேசும்போது நாமக்கல்ல நீர்நிலைகள் பரவாயில்ல, முன்ன விட 12 ஆண்டுகள்ல நனமாக இருக்கிறதுன்னு கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீர்நிலைகள் நிரம்பி இருக்கு. ஆனால் படித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொங்கு மேற்கு பகுதியில் எதிர்பார்த்த தேவைப்பட்ட மழை பெய்யவில்லை. ஆனால் அங்க மழை தேவைக்கு அதிகமாக கொட்டி தீர்த்துருச்சு ஒரே நாள்ல. இப்படி தேவைப்படும் இடத்தில் மழை இல்லாமலும், தேவைப்படாத எதிர்பார்க்காத இடத்தில் மழை கொட்டுவதும் இனி அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு இப்படித்தான் இருக்கும்ட்டாங்க. என்ன செய்ய போறோம் நம்ம? இப்படியான மழைக்கான மிக முக்கியமான காரணம் புவி வெப்படைதல். பூமி சூடாயிட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்ச். இந்த வார்த்தையெல்லாம் பாடத்தில் படிச்சிருப்போம். திடீர்னு எங்கேயாவது பேப்பர்ல ஒரு 2 வரி 2ஆம் பக்கத்தில் 3ஆம் பக்கத்தில் ஓரத்தில் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னே கடந்து நான் பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா, என்ன செய்ய போகுது? புவி வெப்படைதுங்கிற, எங்கே நமக்கு என்ன வெப்பமா இருக்கு, லேசா வெயில் அடிக்கு, கொஞ்சம் வெயில் கூட தான் இப்போ, அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் நம்ம போயிடுறோம்.